அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்றுடன் முடிவுக்கு வரும் சூழ்நிலையில் நாளைய தினம் இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தை நடைபெறுமா இல்லையா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஈரானின் மிக பிரமாண்டமான எண்ணெய் டேங்கரை அமெரிக்கா கைப்பற்றிய பின்னர் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு செல்லப்போவதில்லை என்ற முடிவை அறிவித்திருக்கின்றார்கள். இது மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஜப்பானில் மிகப்பெரிய அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை நாட்டின் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான பிந்திய சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான 15 நாட்கள் போர் நிறுத்தம் நாளையுடன் முடிவடைகின்றது. எனவே நாளைய தினம் ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்கனவே வெளியாக இருந்தது. அதற்கான ஆயத்த பணிகளையும் பாகிஸ்தான் மும்முரமாக மேற்கொண்டிருந்தார்கள். அமெரிக்காவின் உடைய தூதுக்குழுவினர் பாகிஸ்தானுக்கு செல்ல உள்ளார்கள். இதில் ஜேடி வான்ஸ் தலைமையிலான ஏற்கனவே சென்ற குழுவினரே செல்லலாம் என்ற விடயங்களும் பேசப்பட்டன. இதற்கான ஏற்பாடுகளை ஈரானும் செய்து வந்த சூழ்நிலையில் அமெரிக்கா திடீரென நடத்திய தாக்குதல் ஓமன் வளைகுடா பகுதியில் அமெரிக்கா செய்த சம்பவம் பேச்சுவார்த்தைகளை மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக இருக்கின்றது. அதாவது போர் நிறுத்தம் அமுலில் இருக்கின்ற சூழ்நிலையிலேயே சீனாவிலிருந்து ஈரான் நோக்கி வந்த ஈரானின் மிகப்பெரிய கண்டெய்னர் எண்ணெய் கப்பல், அதாவது டவாஸ்கார் என்று சொல்லக்கூடிய கப்பலை ஓமன் வளைகுடா பகுதியில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் இடைமறித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய எச்சரிக்கையை மீறி அந்த கப்பல் தொடர்ச்சியாக சென்ற சூழ்நிலையில் கப்பலின் என்ஜின் அறையை அமெரிக்க படையினர் குறிவைத்து தாக்கியதாகவும் அதில் கப்பல் சேதமடைந்த பின்னர் அந்த கப்பலை அமெரிக்கா சிறைப்பிடித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதாவது ஒரு போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் ஈரான் கப்பலை தாக்குவதும் சிறைப்பிடிப்பதும் பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கும் நோக்கமின்றி வேறு கிடையாது என்பதை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். எனவே ஈரான் கூறியபடி முதுகில் குத்துவதும் நம்பிக்கை துரோகம் செய்வதும் சியோனிஸ்டுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் புதிதல்ல என்பதை தொடர்ச்சியாக நாங்கள் தெரிவித்து வருகின்றோம். பேச்சுவார்த்தை நடக்கும்போது தலைவர்களை கொள்வது, பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகள் நடக்கும்போது கப்பல்களை தாக்குவது, கப்பல்களை சிறைப்பிடிப்பது, கப்பல் பணியாளர்களை கைதிகளாக பிடிப்பது என்பதெல்லாம் ஒரு போர் விதிமுறைகளுக்கும் மன தர்மத்திற்கும் எதிரான விடயம். மிகப்பெரிய ஜனநாயகம் குறித்து பேசக்கூடிய அமெரிக்கர்கள் அனைத்து இடங்களிலும் நீதிக்கு முரணான போர் நிறுத்தத்திற்கு எதிரான செயற்பாடுகளை செய்கின்றார்கள் என்பதுதான் இங்கே ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஓமான் கடலில் அமெரிக்கா அவ்வாறான சம்பவத்தை செய்த பின்னர் அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து ஈரான் பல ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். ஈரானின் உடைய செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின்படி ஈரானிய கப்பலுக்கு எதிரான அமெரிக்க நடவடிக்கைக்கு பதிலடியாக அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது மிகப்பெரிய அளவில் ஆளில்லா விமானங்களை கொண்டு தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள். 30 முதல் 45 ட்ரோன்கள் வரை இதில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக ஆரம்பகட்ட செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா இந்த ட்ரோன்கள் அனைத்தையும் சுட்டு வீழ்த்தியதாக கூறியிருந்தாலும் கூட இந்த ட்ரோன் தாக்குதலினால் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கின்றதா என்ற விடயங்களை இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை எம்மால் உறுதிப்படுத்த முடியவில்லை. ஈரான் சரமாரியாக ட்ரோன்களை கொண்டு அமெரிக்க போர்க்கப்பல்களை தாக்கியிருக்கும் சூழ்நிலையில் பாரசீக வளைகுடாவும் ஓமன் வளைகுடாவும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய பதற்றம் நிறைந்த பகுதியாக மாறியிருக்கின்றது. மிகப்பெரிய பதற்றம் அந்த பகுதியை பற்றி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சூழ்நிலையில் ஈரான் தனது கப்பல் அமெரிக்காவினால் சிறைப்பிடிக்கப்பட்டு தாக்கப்பட்ட சூழ்நிலையில் அமைதி பேச்சுவார்த்தையிலிருந்து தாங்கள் விலகுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் நடத்தை நம்பிக்கை துரோகத்தையும் இராயதந்திர மீறலையும் அவர்களினுடைய சமாதான அக்கறையின்மையும் காட்டுவதாக ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அரக்ஷியின் தெரிவித்திருக்கின்றார். வெளிவிவகாரத்துறை அமைச்சின் செயலாளர் பகாஜியும் தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஒருபுறம் பேச்சுவார்த்தைக்கு கையை கொடுத்து கொண்டு மறுபுறம் முதுகில் குத்தக்கூடிய செயல்பாடு இது சியோனிஸ்டுகள் அமெரிக்காவின் வழக்கமான குணம். காசாவிலிருந்து லெபனான் வரை, லெபனானிலிருந்து ஈரான் வரை இவற்றை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஈரான் இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து பின்வாங்கி இருப்பதனால் நாளைய தினம் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி.
ஆனால் பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் அவர்கள், ஷெபாஸ் ஷெரீப், நிச்சயமாக பேச்சுவார்த்தை இடம்பெறும், இஸ்லாமாபாத்தில் இதற்கான அனைத்து ஆயத்தங்களையும் நாங்கள் செய்துவிட்டோம், நாங்கள் பேச்சுவார்த்தை மேசையில் அமெரிக்காவையும் ஈரான் பிரதிநிதிகளையும் அமர செய்ய போகின்றோம் என உறுதிபட கூறுகின்றார். ஆனால் ஈரானோ தங்கள் கப்பலை சிறைப்பிடித்த அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தும் ஹார்மோஸை சுற்றியிருக்கக்கூடிய ஈரான் துறைமுகங்கள் அமெரிக்காவினால் முற்றுகையிடப்படுவதை காரணம் காட்டியும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்கப் போவதில்லை என தெரிவிக்கின்றார்கள். ஆனால் அமெரிக்கா ஜேடி வான்ஸ் தலைமையிலான குழுவினர் பேச்சுவார்த்தைக்காக இஸ்லாமாபாத் புறப்படுவதற்கான ஆயத்தங்களும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறுகின்றார்கள். எனவே ஒரு மிக குழப்பமான சூழ்நிலை. அமெரிக்க பேச்சுவார்த்தை கலைக்கின்றார்கள், பாகிஸ்தான் அந்த பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய திடலில் மிகப்பெரிய பாதுகாப்பு, அங்கிருக்கும் பாடசாலை கல்லூரிகளுக்கு ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்படுகின்றது, அரசு நிறுவனங்கள் மூடப்படுகின்றது, ஏறக்குறைய ஒரு அறிவிக்கப்படாத ஊரடங்கு போல அந்த இடத்துக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகப்பெரிய அளவில் செய்யப்படுகின்றது. இந்த ஒரு சூழ்நிலையில் நாளைய பேச்சுவார்த்தையில் ஈரான் கலந்து கொள்ளுமா, ஈரான் அமெரிக்கா இடையில் ஏதாவது ஒப்பந்தங்கள் ஏற்படுமா, அல்லது மீண்டும் மிகப்பெரிய மோதல் வெடிக்கப் போகின்றதா, அல்லது அமெரிக்கா ஈரானின் கோரிக்கைகளை ஏற்று பேச்சுவார்த்தைக்காக பின்வாங்கப் போகின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக எழுந்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா மீது ஏற்கனவே நம்பகத்தன்மை இல்லை, நீங்கள் முதலில் உங்கள் மீது நம்பகத்தன்மையை ஏற்படுத்துங்கள் என முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈரானின் சபாநாயகர் ஜேடி வான்ஸிடம் ஒரு தெளிவான கோரிக்கை விடுத்திருந்தார். எனவே இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் நம்பகத்தன்மை என்பது கப்பல் சிறைப்பிடிக்கப்பட்ட விவகாரத்தால் இன்னமும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருப்பதால் எண்ணெய் விலைகள், குறைவடைந்த எண்ணெய் விலைகள் இன்று மதியத்திற்கு மேல் மிகப்பெரிய அளவில் உயர்வடைந்து விட்டது. இன்னும் 2 தினங்களுக்கு இந்த ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருந்தால் எண்ணெயினுடைய விலை $130 எட்டுவதற்கான சாத்தியம் இருப்பதாக எரிசக்தி நிறுவனங்கள் கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே எரிசக்தி எண்ணெய் விலைகள் குறைவடைந்திருப்பதால் சற்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய நிறுவனங்கள் இந்த சம்பவங்கள் காரணமாக மீண்டும் எண்ணெய் விலை அதிகரித்தால் மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலையை உலகம் எட்டும் என்று கவலையோடு தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் முதுகில் குத்தும் செயற்பாடுகளையும் ராயதந்திர மீறல்களையும் துரோகத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் மீண்டும் மோதலுக்கு தயாராக இருக்குமாறு தன்னுடைய முப்படைகளுக்கும் ஈரான் முஜ்தபா கமேனி சுப்ரீம் லீடர் உத்தரவிட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதேபோல இன்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவிக்கின்றார்கள், ஈரான் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய ஆயுத தளபாடங்களையும் போர் தளபாடங்களையும் மீளமைத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே அவர்கள் ஏவுகணை பலம், ட்ரோன் பலங்கள் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டிருந்ததால் குறைவடைந்திருந்தாலும் இந்த 15 நாட்களுக்குள் மிகப்பெரிய அளவில் அவர்கள் உற்பத்தி செய்திருக்கின்றார்கள். தங்களுடைய நிலத்தில் புதைந்திருந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் மேலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். பாலிஸ்டிக் ஏவுகணைகளை 65% வரை அவர்கள் சீரமைத்து விட்டார்கள். எனவே மீண்டும் ஒரு போர் ஏற்பட்டால் மிகப்பெரிய தாக்குதலை செய்வதற்கு ஈரான் இராணுவம் முழுமையான தயார் நிலையில் இருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவிக்கின்றார்கள். ஈரானினுடைய செய்திகளை பார்க்கின்ற பொழுதும் அவர்கள் போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம், எதற்கும் தயார் நிலையில் ஈரான் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் முதுகில் குத்தும் துரோகமான செயற்பாடுகளை செய்து கொண்டிருந்தால் இந்த பேச்சுவார்த்தைகள் முற்றாக ஸ்தம்பிக்கும் என்பதையும் ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள். ஏனெனில் இந்த ஈரான் அமெரிக்க மோதலில் மிகப்பெரிய அளவில் ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், குவைத், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டார்கள். ஐக்கிய அரபு அமீரகம் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்து ஈரானின் மிகப்பெரிய தாக்குதலுக்குள்ளாகி இருந்தது. ஏனெனில் அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளி என்பதனால்தான் எமிரேட்ஸுக்கு அந்த நிலை. தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீண்டும் ஒரு போர் பதற்றம் ஆரம்பித்துள்ள சூழ்நிலையில் எங்களுக்கு நீங்கள் எமது நாட்டில் வைத்திருக்கக்கூடிய தளங்கள் மூலம் முழுமையான பாதுகாப்பை வழங்க வேண்டும், அல்லாவிட்டால் அமெரிக்க படைகள் எங்களுடைய நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஒரு அதிரடியான கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். அமெரிக்காவிடம் சொல்லி பார்த்தார்கள். அமெரிக்கா தங்களையும் இஸ்ரேலையும் காப்பாற்றுவதிலேயே மும்முரமாக இருக்கின்றார்கள். எமிரேட்ஸையோ, சவுதி அரேபியாவையோ, பஹ்ரைனையோ, ஏனைய அரபுலக நாடுகளின் அவர்களுடைய கூட்டாளிகளையோ அவர்கள் கிஞ்சித்தும் கணக்கெடுக்கவில்லை. ஏனெனில் அமெரிக்க தளங்களையும் இஸ்ரேலையும் காப்பாற்றுவதே அவர்களுக்கு பெரும்பாடாக இருந்தது. இந்த நிலையில் அமெரிக்கா தங்களை இனி காப்பாற்றுமா இல்லையா என்ற அச்சம் அரபுக்களுக்கு தற்போது வந்திருக்கின்றது. எனவே எங்களை காப்பாற்ற முடிந்தால் எங்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்குங்கள், இல்லையென்றால் உங்களுடைய படைத்தளங்களை நீங்கள் வெளியேற்றி விடுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு
நிலைமை மோசமடைந்திருக்கின்றது. எமிரேட்ஸினுடைய இந்த நிலைப்பாட்டை அடுத்து வரும் நாட்களில் ஏனைய அரபுலக நாடுகளும் எடுக்கலாம் என்பது அமெரிக்காவுக்கு சிக்கலாக நிச்சயம் மாறும். லெபனான், காசா, ஈரான் ஆகிய பகுதிகளில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக தென்கொரிய மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். இனப்படுகொலை, பொதுமக்கள் கட்டுமானங்கள் மீதான தாக்குதல், வேண்டுமென்றே உலகை பதற்றத்துக்குள்ளாக்கும் நடவடிக்கைகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் நிறுத்த வேண்டும். காசா முதல் லெபனான், ஈரான் வரை நடக்கப்படும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை, இது மனித குலத்துக்கு எதிரானவை என தெரிவித்து இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம். இதுவரை வடகொரியா தான் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக கருத்துக்களை பெரிய அளவில் வெளியிட்டு வந்த சூழ்நிலையில் தென்கொரியா அமெரிக்காவினுடைய ஒரு நட்பு நாட்டிலேயே இஸ்ரேலுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டம். உலகம் உண்மைகளை உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. இறுதியாக பாகிஸ்தான் அடியாள சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுதலை செய்யுமாறு நேற்று ஒரு மிகப்பெரிய போராட்டம் பாகிஸ்தான் நகரங்களில் நடைபெற்றிருக்கின்றது. லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அநியாயமாக பொய்க்குற்றச்சாட்டுக்களின் கீழ் அடைக்கப்பட்டிருக்கும் இம்ரான்கானை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் கோரிக்கை எழுப்பியிருக்கின்றார்கள். எதிர்வரும் 25, 26ஆம் தேதி அவர்களுடைய இம்ரான்கானினுடைய கட்சி ஆரம்பித்திருக்கும் நினைவு நாள் ஆரம்பிக்கும் சூழ்நிலையில் மேலும் பல போராட்டங்கள் பாகிஸ்தான் நகரங்களில் இம்ரான்கான் விடுதலையை வலியுறுத்தி நடக்கலாம் என்று கூறப்படுகின்றது. நேற்றைய போராட்டத்திலேயே அதிகளவான மக்கள் கலந்து கொண்ட சூழ்நிலையில் அடுத்து வரும் நாட்களில் இம்ரான்கானை விடுதலை செய்யுமாறு பாகிஸ்தானில் தொடர் போராட்டம் ஆரம்பிக்கமாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக ஷபாஸ் ஷெரீப் தலைமையிலான பாகிஸ்தான் ஆட்சிக்கு இருக்கும் என்று பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இம்ரான்கான் ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக மிகப்பெரிய போராட்டத்திற்கும் இம்ரான்கான் விடுதலை வலியுறுத்திய பேரணிக்கும் அழைப்பு விடுத்திருப்பதால் பாகிஸ்தான் அரசுக்கு இது பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவை தற்போது வரை வெளியான மிக முக்கியமான செய்திகளாக உலக நிகழ்வுகளாக பதிவாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.